அது இல்லாம இதோட பெரிய கொடுமை தெரியுமில்ல, இவ்வளவு பெரிய பங்களான்றாங்க, கேரள உச்சன்றாங்க, 1000 கோடியை உதறிட்டாருங்கன்றாங்க, 250 கோடியை உதறிட்டாங்க. அந்த பையன் வலசரவாக்கத்துல வாடகை வீடு பிடிச்சிருக்காங்க. நம்ம இது வரைக்கும் அதெல்லாம் பேசாம இருந்தோம். இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சு நம்ம பேச, இந்த நாய்கள் பேசுறதால நான் பேச வேண்டிய தேவை இருக்கு. அந்த பையன் தனியா இருக்கிறான், வாயை மூடிக்கிட்டு சும்மா இருக்கணும். நான் அப்ப சொன்னேன், வாயை மூடிட்டு சும்மா இருந்தா உங்களுக்கு நல்லது. நீங்க சங்கீதா பத்தி பேசினா திருப்பி பேச வேண்டிய தேவை. வலசரவாக்கத்துல வாடகை வீடு பிடிச்சு அந்த பையன் உட்காந்துக்கிறான். இந்த பொண்ணு அதே மாதிரி பிஜில இருக்காங்க, விடுதி, பெண்கள் விடுதி எடுத்து அந்த பொண்ணு தங்கி இருக்கின்றாங்க. ஆனா இவன் வெக்கமே இல்லாம இதை நார்மலைஸ் பண்ணி இதை வச்சு எங்க அண்ணாவை பழிவாங்க பாக்குறாங்க, இதை வச்சு எங்க அண்ணாவை இது பண்ண பாக்குறாங்க. அவ்வளவு பெரிய உலக யோக்கியனாவன். யோக்கியனா இருந்தா குறைந்தபட்சம் என் மனைவிய பிள்ளைகளை பேசக்கூடாதுன்னு சொல்லணும்ல. கண்டிப்பா உன் மனைவிய உன் பிள்ளைகளை பேச, இன்னைக்கு உன் மனைவியை பேச ஆரம்பிச்சிருக்காங்க, நாளைக்கு உன் பிள்ளைகளை பேச ஆரம்பிப்பாங்க. நீ தமிழ்நாட்டு பெண்களை பாதுகாக்க போறேன், ஒரு பெண் இடையாளருக்கு இன்னொரு ஆண் பெண் இடையாளர், ஒரு ஆண் இடையாளருக்கு ஒரு ஆண் இடையாளர், பெண்களுக்கு சமத்துவத்தை அவர் கொடுக்கறாமா. இந்த டேமேஜ் இவன் எதுக்கு தெரியுமா? நாளைக்கு நேத்து பெண்ணை பத்தி பேசியிருக்காங்க, யோசிச்சு பாருங்க. நேத்து ஏன் பெண்களுக்கு சமத்துவம், கடந்த 2 வாரமாவே பெண் சம்பந்தப்பட்டதா பேசிட்டு இருக்காரு. நல்லா யோசிச்சு பாருங்க. பெண்களுக்கு ஐஏஎஸ்ல கொடுப்பேன், நான் தேர்தல் அறிக்கையை வெளியிடுவேன், பெண்களுக்கு பாதிக்கு பாதி ஐஏஎஸ் கொடுப்பேன், பெண்களுக்கு பெண் இடையாளர் போடுவேன். ஏன் இது சொல்றான்னா, மனைவியால பிரச்சனை. ஒட்டுமொத்தமான என்னுடைய அதிகமான ரசிகர்கள் பெண் ரசிகைகள். பெண் ரசிகையில பெரும்பாலானோர் மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காங்க. விஜய்க்கு வாக்கு செலுத்தலாம் அப்படின்னு நினைச்சு கொண்டிருந்த, விஜய்க்கு தீவிர ரசிகையா இருந்த பல பேரு சொந்த மனைவிக்கும் கட்டிய மனைவிக்கும் பெத்தெடுத்த பிள்ளைகளுக்கே உண்மையா இல்ல, இவன் ஒரு நல்ல குடும்பஸ்தனா இல்ல, இவன் எப்படி நல்ல தலைவனா இருக்க முடியும், இவனை நம்ம தேவையில்லாம நம்பிட்டோம்னு சொல்லி எல்லா பெண்களும் மன உளைச்சலுக்கு ஆளாகி விஜயின் மீது கடுமையான விரக்தியிலும் கோபத்திலும் இருக்காங்க. அந்த சூழ்நிலையில இப்ப அதை மட்டுப்படுத்தணும், அதை சரி பண்ணணும். அதுக்கு என்ன பண்றான்? 2 வாரமா அப்ப தெரிஞ்சிருக்கு இந்த பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. வந்த உடனே நேத்தும் பெண் இடையாளர் மகளிர் தினத்துல அறிக்கை வருது, பெண்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறான். ஊர்ல இருக்கிற பெண்களுக்கு அப்புறம் முக்கியத்துவம் கொடுக்குறான், வீட்டு பெண்களுக்கு கொடு. ஆமா, இதுதானே எல்லாரும் பொதுமக்கள் யோசிச்சு பார்க்கணும். வீட்டை நேசிக்க முடியாது, எப்படி நாட்டை நேசிக்க. சீமான் அழகா சொல்லுவாங்க, தன்னுடன் வாழ்கிற இணையை நேசிக்க முடியாதவன் உலகில் வேறு யாரையும் நேசிக்க தகுதியற்றவன். அதை தான் நம்ம விஜய் அவர்களுக்கு சொல்றோம். நீங்க அமைதியா இருந்தா இது அவருடைய பெர்சனல். நம்ம இப்பவும் சொல்றேன், அவருடைய பெர்சனலுக்குள்ள எதனால் இது நடந்துச்சுன்னு நம்ம போகவே விரும்பல, தேவையே கிடையாது. அதை பேசுவதும் அநாகரிகமானது. ஆனா நீங்க தொடர்ச்சியா அதை நார்மலைஸ் பண்றோம். விஜய் பழிவாங்கப்படுறாரு, இதுக்கு பின்னாடி திமுக இருக்கு, இதுக்கு பின்னாடி அவர் இருக்காரு, சங்கீதாக்கு பணம் கொடுத்துட்டாங்க நீ பேசணும் அப்படின்னா, இன்னொன்னு அந்த பொண்ணு சொல்ற மாதிரி 10 பணம் இருக்கு, நாங்க 10 பொண்டாட்டி கட்டுவோம் அப்படிங்கிற பேச்செல்லாம் எந்த மாதிரியான பேச்சு, எந்த மாதிரியான உளவியல்மான பேச்சு? அதுல பல ரசிகர்கள் சொல்லக்கூடியது என்னன்னா, எங்க தலைவர்கிட்ட இவ்வளவு கொள்கை இருக்கு, இவ்வளவு தெளிவு இருக்குல்ல, என்கிட்ட இவ்வளவு பணம் இருக்கு, 250 கோடியை விட்டுட்டு வராரு, 500 கோடியை விட்டு, பணம் மட்டும்தான் ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்க சொல்றாங்களே. உங்களுக்கு நண்பருக்கு நண்பனா இருந்தோம், அண்ணனுக்கு அண்ணா இருந்தோம், உங்க பொண்டாட்டி இல்லையா, நாங்க பொண்டாட்டியா இருப்பான்னு சொல்றாங்க. ஒருத்தி கொடுமை. அதை விட கொடுமை, ஒருத்தன் சின்ன குழந்தைய தூக்கிட்டு ஒரு டாடா ஏஸ் வண்டி மேல ஏறி நின்னுக்கிட்டு குழந்தைய தூக்கி பாகுபலி படத்துல ரம்யா கிருஷ்ணன் தூக்கும்ல, அது மாதிரி தூக்கிட்டு இருக்காங்க. ஒரு இவ்வளவு 41 உயிர் இதே போல கூட்ட நெரிசல் மரணங்கள் தான் நிகழ்ந்திருக்கு. இன்னும் திருந்திருக்காங்களா? திருந்தல. இந்த ஊருக்குள்ள பைக்லயோ கார்லயோ போனா நாய் துரத்தும்ல, தெருநாய் துரத்துற மாதிரி இவன் வண்டிய ஒரு 20 நாய் துரத்துதுங்க. தெருநாய்கள் துரத்துனா எப்படி துரத்து, எதுக்கு குறைக்குது என்னன்னு தெரியாது, அது மாதிரி துரத்திக்கிட்டே ஓடுறானுங்க. அப்படி துரத்திட்டு போய் தான் ஒரு தம்பி ஒருத்தன் நேத்து அடிபட்டு நீ தீவிர சிகிச்சையில் இருக்கிறான். அவங்க அப்பா சொல்ற ஒரு பால் வியாபாரி, கீழே கல்கண்டார் கோட்டையை சேர்ந்தவர். கூட்டம் நடக்கிறது எங்க? தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டியில நடக்குது. தஞ்சாவூர்காரன் தான் வரப்போறான்னு சொன்னாங்க. கீழே கல்கண்டார் கோட்டை திருச்சியில இருக்கு, திருச்சியில இருந்து போயிருக்கானுங்க. வந்தவன் போற திருச்சி, மணப்பாறை, விராலிமலை, இந்த பக்கம் லால்குடி, இந்த பகுதியில இருந்து பெரும்பான்மை நபர்கள் போயிருக்காங்க. அப்புறம் இந்த ஏர்போர்ட்டை சுத்தி இருக்கக்கூடிய ஏரியால இருந்து போயிருக்காங்க. இவன் கல்லூரி போறதா சொல்லிட்டு, 1ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய பையன் கல்லூரி போறதா சொல்லிட்டு, ஓட்டு கிடையாது இவனுக்கு, பார்க்க போறான். அவங்க அப்பாவும் கல்லூரிக்கு போறதா நினைச்சாரு. விபத்தான பிறகுதான் நண்பருடைய பைக்கை வாங்கிட்டு போயிருக்கான். அவனு பைக்கும் இல்ல, நண்பரோட பைக்கை வாங்கி, நண்பரோட மகனோட பைக்கை வாங்கிட்டு போயிருக்கான். அவங்க பையன் ஆக்சிடென்ட் ஆயிட்டா வாங்கன்னு சொல்றாங்க. கல்லூரில இருந்து எனக்கு கூப்பிட்டு சொல்லல, ஏற்கனவே 41 பேரையே காப்பாத்துவதீங்க, எங்க பார்க்க போறாங்களா? துப்பிட்டாரு, கீழே விழுந்திருக்கான், சீரியஸா இருக்கான், பாக்கல. ஏற்கனவே திருச்சியில ரசிகர் மன்ற தலைவர் ஒருத்தன் செத்து போனா பாக்கல. 41 பேர் சாகும்போது ரெசார்ட்ல வச்சு பார்த்தவன் இங்க இப்படி பார்க்க போறான். உங்க அப்பா கேக்குறாரு, இனிமேதான் திருந்துட்டோம்னு.